guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கீங்களா? இனி இந்த விஸ்டம் டெக்னிக்கல் சேனல் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் லங்ஸோட ரீசார்ஜபிள் எல்இடி ரீடிங் லேம்ப் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதே சேர்த்து வந்து கிரிப்டானோட ரீசார்ஜபிள் எல்இடி ஹெட் லேம்ப் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதே சேர்த்து வந்து ஸ்கிப் பண்ணாங்க இந்த வீடியோ. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். ஓகே வாங்க கைஸ், இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து என்னால் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க வந்து ஸ்ட்ராங் லங்ஸ் எழுதிருக்காங்க. இதே சேர்த்து வந்து 2 வருஷம் வாரண்ட்டி இது இருக்குது. அவங்களோட மாடல் நம்பரும் இருக்குது. அதே சேர்த்து வந்து இது எப்போ ஆரம்பித்தது வந்து 1992 அவங்களது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் உள்ளது கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் டிம்மர் இது கொடுத்துருக்காங்க. அதே சேர்த்து வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி உள்ளது இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அதான் செக் பண்ணிங்க. அதே சேர்த்து வந்து இதோட என்ன வந்து ப்ரொடக்ஷன், இதோட இன்ட்ரொடக்ஷன் எல்லா டீட்டெயிலாக இது கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணிங்க. ஓகே வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்பர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த லேம்ப் இருக்குங்க, எடுத்துட்டு அதே சேர்த்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, இந்த கவர் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருந்துச்சு பாக்ஸில். காய்ஸ் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரண்டி கார்டு வந்து முக்கியமாக வச்சிங்க. 2 வருஷம் வாரண்ட்டி. பிகாஸ் இந்த வாரண்டி கார்டு இருந்துச்சுன்னா எதாவது டேமேஜ் இல்லை ரிப்பேர் எதாவது பண்ணணும்னு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த வாரண்டி கார்டு அப்போ வந்து உங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேம்ப்பு வந்து இப்போ பெண்டாக இருக்குது. இது வந்து சிலிக்கான் உள்ளது, ஃப்ளெக்சிபிள் உள்ளது. இப்போ நான் இது நேராக ஆக்குறேன். இதை இப்போ நேராக ஆக்கிட்டு இப்போ இது நேராக இருக்குது. இது ஸோ நேராக ஆகிட்டு இப்படி சும்மா நான் இப்படி பெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்டெடி லேம்ப் மாதிரி ஆகிடுச்சு. உங்கள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே சேர்த்து வந்து இங்கே வந்து இந்த டச் இது கொடுத்துருக்காங்க. இங்கே தான் லைட் டிம்மர் உள்ளது, இந்த டச் இது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே சேர்த்து வந்து இண்டிகேட்டர் லைட் இது கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போட்டிங்கன்னா. அதே சேர்த்து யூஎஸ்பி இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பெருசாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளிப்பு மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இது வந்து மாட்டுறேன் இங்கே. ஸோ மாட்டினீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வேணால் மாட்டலாம் இதை. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். பின்னாடி வந்து இது பட்டன் இருக்குது. ஆன் பண்ணோன்னே இப்போ இது ஆனில் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே லைட் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பெட்டராக வந்து நான் கரெக்டாக சொல்லணுன்னா இப்படி வச்சிங்க. பிகாஸ் ஸ்டடி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த இதை. இல்லை இது ஸ்டடி பர்பஸ் இல்லையானா வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இந்த கிளிப்பு மாட்டிட்டு இப்படி வச்சிங்க. ஓகே ஸோ வாங்க இது வந்து நான் நைட்டில் காட்டுறேன். இது எப்படி எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து இருட்டாக இருக்குது ரூமு. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குங்க எப்படி வந்து இந்த லைட்டு கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இதை ஹோல்டு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ண பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸ் கம்மியாகிடுச்சு. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ திரும்பி எப்படி பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே வாங்க கைஸ், இப்போ வந்து நான் காட்டுறேன் இது எப்படி சார்ஜ் பண்ணணுன்னு. உங்களுக்கு யூஎஸ்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது மாட்டுறேன். நான் மாட்டிகிட்டே உங்களுக்கு வந்து இப்போ லைட் ஆனில் இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து இங்கே இருக்க பின்னாடி வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நான் வந்து இது மாட்டுறேன். இங்கே மாட்டினேன்னா இங்கே உங்கள் லைட்டு காட்டுறேன். அந்த லைட்டு காட்டினதுன்னா இது வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஓகே வாங்க கைஸ், நம்ம ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டானோட ரீசார்ஜபிள் எல்இடி ஹெட் லேம்ப்பு. இப்போ வாங்க இது என்ன கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதே சேர்த்து வந்து உங்களோட மாடல் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இல்லை ஹெட் லேம்ப் உள்ளது இல்லை இது கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு 2 பேட்டரி இது கொடுத்துருக்காங்க பெருசு. இதே சேர்த்து வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பாக்ஸ் மூடிட்டு நான் சைடில் வச்சிடுறேன். ஓகே வாங்க இப்போ வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரி பெருசு இது கொடுத்துருக்காங்க, அதே சேர்த்து வந்து ஹெட்லாம்ப் இது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ யூசர் மேனுவல் பற்றி பேசுகிறோம். யூசர் மேனுவல் வந்து ஒன்றும் டீட்டெயிலாக கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு வார்னிங்கை தான். அதே சேர்த்து வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூசர் மேனுவல் வச்சிடும். இப்போ வாங்க இது வந்து எப்படி வந்து இந்த பேட்டரி வந்து இதில் மாட்டுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேட்டரி சைடில் வச்சுங்க. சைடில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி எல்இடி ஹெட்லைட் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 இது மாட்டுறது பேட்டரி இது கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டரியை மாட்டிடுறேன். மாட்டிட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கணும் இது கொஞ்சம். ஓகே, இப்போது இது மாட்டியாச்சு. இப்போது ஓகே வாங்க இது வந்து எப்படி இது உள்ளார மாட்டுறது காட்டுறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இது ஆல்ரெடி எலாஸ்டிக் உள்ளது, யாருக்கு வேணால் மாட்டிக்கலாம் இதை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இது எடுத்துகிட்டு முதல்ல இது இப்படி மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி கீழே இப்படி மாட்டேன்னா இல்லை மாட்டு. ஸோ இது மாட்டியாச்சு. ஸோ வாங்க இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க இது வந்து எப்படி தலையை மாட்டணும்னு நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதை எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், திடீர்னு மாட்டினேன். பிகாஸ் இது முன்னாடி இருக்க வந்து கிளாஸு புட்டுக்குச்சுன்னா கஷ்டம். இப்போ நான் இது தலைக்கு மாட்டிக்கிறேன். தலைக்கு மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது கொஞ்சம் டைட்டாக இல்லை, இது கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து இங்கே வேணால் போய் இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மவுண்டெனு இல்லை வந்து இங்கே ட்ராவலிங் இல்லை கேவுக்கு இங்கே போனீங்கன்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது வந்து இதோட லைட்டு பிரைட்னஸ் வந்து நான் காட்டுறேன் இருட்டில். ஸோ வாங்க பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்டாக இருக்குது. இப்போ இது வந்து நான் கம்மியாக இருக்கிறேன், இது கம்மியாக இருக்குது. அதே சேர்த்து வந்து இன்னொருத்தர இது வந்து மாற்றுறேன். இப்போ இது மினிக்கு ஆகுது. இப்போ நான் வந்து இன்னொருத்தர அழுத்தினேன்னா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். இதில் இன்னொன்று ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கீழே இருக்கலாம் இந்த லைட் உள்ளது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கீழே லைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சோன்னு கீழே இன்னும் கொஞ்சம் இறக்குறேன். இப்போது லைட்டு இங்கே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் கீழே இருக்குன்னா வந்து லைட்டு இது வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து லைட்டு வந்து கீழே இறக்கிக்கலாம், மேலே கூட இறக்கிக்கலாம். கைஸ் இப்போ வந்து நான் காட்டுறேன் இந்த ஹெட்லாம்ப் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இது முதல்ல ஹெட்லாம்பை எடுத்துகிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. இது வந்து முதல்ல இது ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது டிசி உள்ளது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சார்ஜர் கேபிள் எடுத்துகிட்டு இங்கே மாட்டிடுங்க. மாட்டியாச்சா? மாட்டிட்டு இப்போ இது மாட்டிட்டேன் நான். இப்போ வந்து லைட்டு காட்டுது. நான் என்ன பண்ணுறேன் இது போட்டோன்னா வந்து இப்போ இது சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. கைஸ் இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங்கும் பார்த்துருக்கீங்க, ட்ரெயிலும் பார்த்துருக்கீங்க. இப்போ ஸ்ட்ராங் லங்ஸ் வந்து அமேசானில் இல்லை, ஆனால் இதோட மாடல் வந்து 2 கம்பெனி உள்ளது இருக்குது. அதோட 2 கம்பெனியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. அதே சேர்த்து வந்து இந்த ஹெட்லாம்ப் வந்து அமேசானில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 799 ருபீஸ் இப்போ அமேசானில் போட்டிருக்காங்க. அதே இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டாக பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து ஜிமெயிலாக பாருங்கள். Until signing from our ways, bye.